அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் இப்போ வந்து இந்த பில்லி, சூன்யம், ஏவல் இதெல்லாம் வந்து அந்த காலத்து வேர்ட்ஸ் 1980s. நம்ம வந்து அதே தான், ஆனால் அதை அப்படி எடுத்துக்க வேண்டியது. அதாவது படிக்கிறீங்க, அதில் ஒரு தடங்கள் ஏற்படுது, மண்டல் ஏற மாட்டேங்குது, அது ஒரு தடங்கள். சரிங்களா? வேலைக்கு போகிறீங்க, உங்களை விட மட்டமானவன் முட்டாப்பைய நல்ல பேர் வாங்குறான், உங்களுக்கு பேர் இல்லை, ஆனால் எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்வீங்க, அது ஒரு தடங்கள். சரிங்களா? எது எடுத்தாலும் சரி, அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்மை விட குறைந்த மார்க் வாங்கக்கூடியவர்கள், நம்மை விட குறைவாக வேலை செய்யக்கூடியவர்கள், நம்மை விட அறிவு குறைந்தவர்கள், அறிவு குறைவுன்னு சொல்ல முடியாது. அவன் சப்ஜெக்டில் அவன் நல்லா தான் இருப்பான். சரிங்களா? நம்ம அப்படி எடுத்துக்கிறது இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து சரி பண்ணலாம். இப்போவும் வராங்க, அது பார்த்தீங்கன்னா 1980s தான். எனக்கு இவன் சூனியம் வச்சுட்டான், சரி பண்ணி கொடுங்க. தடங்கள் எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்து அந்த தடங்களை வந்து நிவர்த்தி செய்யலாம். ஸோ உங்களுக்கு வந்து எதில் தடங்கள் இருக்கோ அதை வந்து சரி பண்ணலாம். இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இது எப்படி அந்த தடங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மெயின் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுறீங்களோ அதை வந்து சரி பண்ணணும் பூஜையில். ரெண்டாவது வந்து முன்னோர்கள் சாபம், குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்கிறது, இல்லை குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் வந்து கொண்டு வருவோம். அப்போ உங்களுக்கு இந்த காரிய தடங்கள் அப்படிங்கிறது வந்து நிவர்த்தி ஆகும். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் அந்த பில்லி, சூன்யம், ஏவல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நானும் போஸ்ட்டில் போடுறேன், பில்லி, சூன்யம், ஏவல்னாக்கா அது போடுறதா உங்களுக்கு புரியுதுன்னு இல்லை, அது நீங்கள் அப்படி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரிய தடங்கள் இதனால் உருவாகிறது. பல விஷயம் ஒன்று வந்து கிரக நிலைகள் சரியில்லாமல் போகும். ஜோதிடத்துக்கு நம்ம வந்து தப்புலாம் சொல்ல முடியாது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஜோதிட பிரகாரம் உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் கோளாறுகள் இருப்பது ஒன்று. ரெண்டாவது முன்னோர்கள் சாபம், இன்னொன்று குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் போகும். இதையெல்லாம் நம்ம சரி கட்டணும்னா உங்களுக்கு அந்த சூன்யம் நம்ம மறுபடியும் நானே சொல்கிறேன், உங்களுக்கு அந்த தடங்கல்கள் நீங்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த முகத்தினுடைய அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும். அது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்களுக்கு இதெல்லாம் நான் சொன்னதிலே தெரிஞ்சு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகின்ற இடங்களில் வந்து உங்களை பார்த்தாலே வந்துட்டாய அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து நடைபெற்றிருந்து அந்த ஒரு எதிர்ப்பு வந்துட்டான் காலங்கத்தால். அவன் மூஞ்சி பாரு, அவனையும் பாரு, அழகாகத்தான் இருப்பேன், ஆனால் அந்த அருள், அந்த முகத்துடைய அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்காது. நம்ம ஏதோ ஒன்றை பற்றி நினைத்து கொண்டே இருப்பது, கவலைப்பட்டு கொண்டே இருப்பது, இதையெல்லாம் நீக்குவது தான் இதோடைய காரியத்திடங்களை வந்து நம்ம வந்து நீக்கி அருள் பெறலாம். நன்றி, வணக்கம்.